வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெறுவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். சென்னையில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டையில் அமைச்சர் வேலுமணி பார்வையிட்டார். பின்னர் மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதில் மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் எடுக்கப்பட்டிருக்கும் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் குறித்து அதிகாரிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் பி வேலுமணி, வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். வர்தா புயலால் பாதிக்கப்பட்டதில் இருந்து நேற்று வரை சென்னையில் மட்டும் சுமார் 40,000 டன் மரம் மற்றும் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். சென்னையில் குடிநீருக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் புயலில் விழுந்த மரங்களுக்கு கூடுதலாக புதிய மரங்கள் நடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் வேலுமணி கூறினார். மரங்கள் திரும்பவும் உயிரோட நடுவதற்கு அதுக்கு ஒரு பெரிய எந்தெந்த பகுதியிலையும் ஒரு டீம் எடுத்திருக்காங்க அந்த மரங்களை காப்பாற்றுறதுக்கு. அப்புறம் பாதிக்கப்பட்ட மரங்கள் அந்த மரங்களெல்லாம் காப்பாற்ற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேயும் புதுசாக மரங்கள் நட்டு இப்போ பாதிக்கப்பட்ட மரங்கள் எவ்வளோ மரங்கள் இப்போ போச்சோ அதை விட கூடுதலாக மரங்கள் நடுவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.